guys, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ஹாஸ்பிட்டல் கிராக்லெட் மேட்ச் விளையாடுவோம். ஓகே வாங்க இதேக்குள்ள அது என்ன பண்ணா இது கிடையாது. இந்த இருக்குங்க ஹாஸ்பிட்டல் அவங்க விளையாடுவோம். ஃப்ரெண்ட்ஸில் விளையாடுவோம். நான் நம்ம காசு டெய்லியும் அப்படின்னா என்னதான் கொடுக்க போகிறோன்னு குதிரை ஃப்ரீ ஃபயர் ஏடபிள்யூ அடுத்து வெயிட் பண்ணுவோம். ஐயோ இது குதிரையே ஓட தெரியாது. இது சவுண்ட் அது அவங்களே விடுறாங்க. அடிப்புது ஆடிக்கட்டும். நான் ட்ரிக் வச்சுருக்கேன். அந்த ட்ரிக் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா ஏடபிள்யூ மாதிரி ஸ்கோப் போட முடியாது. அதான் எனக்கு ஒரே பிடிக்காது. போட முடியாது. குதிரை பப்ஜி கொண்டு வந்துருக்காங்க. பப்ஜி விளையாண்டுருக்கேன், எனக்கு பிடிக்காது. பப்ஜி வந்து கொஞ்சம் விளையாட வச்சு எங்கே வந்து என்ன வருவாங்கன்னு தெரியும். வந்து அடிச்சுட்டு குதிரை ஏன் அந்த இதே உனக்கு குதிரையே ஓட தெரியாதாலே. சவத்துல போய் முட்டிட்டு இருக்காங்க. உனக்கு எதுரா குதிரை? ஃபஸ்ட்டு அதை முடிச்சு விடுவோம். முடிச்சுட்டாங்க. எல்லாம் வராங்களே தெரியல. குதிரையை கொண்டு வந்து எங்கே பாரு. நியூ பிளேஸ் ஒழுங்கா ஓட்ட கூட தெரியலடாடி. எதுக்குடா நீங்களாம் குதிரையை ஓட்ட சொல்கிறீங்க? உங்களுக்கும் பார்த்தீங்களே இன்னும் திருப்ப முடியல. கேமரா திருப்ப முடியல. ஒரு வருத்தம் இந்த பற்றி முடிச்சுட்டாங்க. அழுத்து பிடி பிடிச்சிட்டாங்க. இந்த ஹெல்மெட் ப்ளஸ்லாம் வாங்கிடுங்க. வச்சுக்கண்டா பேராஃபில் இருக்குமா? பேராஃபில் வச்சு இன்னைக்கு வச்சுக்கிட்டோண்டா உன்னைங்க. லாங்லேருந்தே அடிக்கிறேன்டா. लोंडो में रोला दबदबा जी இன்னும் அடிப்போம்.
ஒரு ஒரு 4 மேட்சாச்சும் போகணும், அப்போ ஜாலியாக இருக்கும். 4 மேட்சுக்குள்ளே 5 நிமிஷத்தில் ஆச்சம் முடியும். 1 year old பாய் கும்மி ஓட்டிருக்கேன். ஆட்டோ பைலட் ஓட்டிட்டு என்னடா டே எனக்கு தெரிஞ்சு இந்த கண்ணு டபுள் பேட் குதிரை உடைக்க முடியல. இந்த ஆட்டோ பைலட்டை கொடுத்தா ஈஸியாக போகலாம் கேஸ். நீ ஓட்டவே தேவையில்ல, ஆட்டோ பைலட்டை மட்டும் இன்னுங்க ஈஸியாக போகலாம். எனக்கு சரியாக சுட வரல. அப்போ என்ன பண்ணினா இந்த குதிரையோட ஹெல்த்தை எடுத்து சரியாக சுடுது. குதிரை எங்கடா இருக்கா? இங்கே ரன்னிங்லேயே யூஎம்பி எடுத்துடணும். யூஎம்பி ஸ்டோரில் இல்லை. அங்கே அங்கே அந்த சைடு வரணும். இந்த குதிரையை சொல்ல பார்த்தீங்க சவுதர் போயிட்டு அது என்னன்னா ஸ்க்ரீன் டைரக்ஷன் அதிலே வராதுரா. அதுவுமே குதிரைக்குலாம் அந்த வெயிட் தாங்க முடியுமா? என்னோட வெயிட்டு சரி தெரியல. ஜாலியாக இருக்கு எங்கடா போய் முடிச்சு நானே முடியலையே. குதிரையை ஓடுது. என்னடா இது ஸ்க்ரீனே திருப்ப முடியலடா. அவன் எங்கே இருக்கா? நீ எங்கே போயிட்டு இருக்கா? 2 மேட்ச் போயாச்சு. ஒரு 3 மேட்ச் இன்னும் 10 மேட்சே போவோம். தண்ணி வந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆடி போடுங்க, செம்மையாக இருக்கும். நானே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆட மாட்டேன். நானே வடக்கு நம்பர் கூட ஆடுவேன். வடக்கு நம்பர்னா ஆப்போசிட்டில் இருக்கும். ஐம்பது வடக்கு நம்பர். நான் தான் வடக்கு நம்பர். எல்லாத்தையும் தூங்கணும். அது ஒரு ரவுண்ட் கூட ஆடுறா நீங்களாம். ட்ரிக்கு செய்யணும்னு சொல்லுவாங்க. அது இல்லை மெடிக்கத்தோட டிசைன் மெடிக்கல் டிசைன் மட்டும் மாட்டலாம். என்னன்னா அது இப்பயே சொல்லிடலாம். பெட்டில் போய் 3 பெட்டுன்னு ஒன்று வச்சுருங்க. அந்த பெட்டில் 3 பெட்டை வச்சுட்டிங்கன்னா மெடிக்கல் டிசைனை மாறிடும். அது செம்மையாக இருக்கும். அதை வச்சுங்க நானும் யூஸ் பண்ணுவேன். மெடிக்கெட்டை வந்து மேக்ஸில் வச்சுருங்க. இப்போ வர மாட்டேங்குது என்னன்னு தெரியல. பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பாதி பேருக்கு தெரியாது. எனக்கெல்லாம் தெரியும். ஒரு வடக்கு நண்பர் சொல்லிவிட்டு வடக்கு நண்பர்னா யாருன்னு தெரியுமாடா? பழைய காலத்து வீரன்டா. வடக்கு நண்பர் தான்டா எப்போதுமே. அது வடக்கு நண்பரை பார்த்தாண்டா நான்
சூறவாடிடா சூறவாடிய சுறா சாடா லைக் போடுறேன்டா தேங்க்ஸ் சார் நீங்கள் வந்து அந்த டிசைனை மாற்றணும் வெயிட் பண்ணுவோம் அது வந்து மாற்றலான்னு வச்சுக்கிட்டேன் இது பண்ணி இந்த பெட்டு எக்யூப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மெடிக்கல் ஸ்பீனாக போடணும்னா அடுத்து டிசைனிங் வரும் செம்மையாக இருக்கும். அது ஹைட் மட்டும் வந்து கொடுத்துடாதீங்க சரிங்களா. அக்செப்ட் பண்ணாதீங்க. அக்செப்ட் பண்ணனா நீங்கள் வந்து இதாகாது, அந்த மெடிக்கல் டிசைன் மாறாது. சரி டாடா பாய் சி